சான்ஸே இல்லை, அவ்வளோ டேஸ்ட். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அபராஜிதா சரவணன், பேஷன் கார்டன். இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்க போகிறது கேரட் ஹல்வா. அதுவும் இந்த தீபாவளிக்கு இந்த கேரட் ஹல்வா செஞ்சு அசத்துங்க. என்னோட சிஸ்டர் தான் கேரட் ஹல்வா செஞ்சது. அவள் ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட் வேற. ரொம்ப ஈஸியாக எப்படி செஞ்சுருக்கான்னு பார்ப்போம். கேரட் ஹல்வா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கேரட் ஹல்வாக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸும் கொஞ்சம் தான். ஆனால் எந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் சேர்க்கணும், எப்படி செய்யணும், எந்த பதம்ல இறக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கேரட் ஹல்வா வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ் பெரியவங்க எல்லாரும் ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் இப்படி தான் செய்யணும்னு இல்லை, இப்போ வேணா இந்த ஸ்வீட்டை செய்யலாம். நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம ஆல் கொடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் நம்ம வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு குட் நியூஸ். 20 டேஸில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் 1.6 மில்லியன் வியூஸும் ரீச் ஆகிருக்கு நம்ம சேனல். இந்த ஹாப்பினஸை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க அன்பு மட்டும்தான். இதே சப்போர்ட் எப்பவும் கண்டினியூஸா தாங்க. உங்களுக்கு லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேரட் ஹல்வா செய்யறதுக்கு 1 kg கேரட் எடுத்து நல்லா பீல் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம். பெரிய கண் இருக்கிற கிரேட்டர்ல வச்சு துருவி வச்சுக்கணும். ஓரளவுக்கு மீடியம் சைஸ் கேரட் எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி சைஸும் வாங்க வேண்டாம், ரொம்ப பெரிய சைஸும் வாங்க வேண்டாம். சின்ன சைஸ்னாலும் பெரிய சைஸ்னாலும் துருவறதுக்கு கஷ்டமா இருக்கும். 2 பவுல் அளவுக்கு வந்திருக்கு துருவன கேரட். நல்ல திக்கான பால் 1 லிட்டர் எடுத்துக்கோங்க. கீ 150 ml, சுகர்லெஸ் கோவா 200 கிராம், condensed மில்க் 100 கிராம், ஏலக்காய் ஒரு 5 நம்பர் எடுத்துக்கோங்க. கேஷ்யூ ஒரு 50 கிராம் போதும். இதோட லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிட்டோம்னாவே ஒரு வேலை முடிஞ்சது. ஈஸியாக செஞ்சிடலாம் எந்த ஒரு ரெசிபியுமே. இப்போது கேரட் ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடி கனமான ஒரு பேன் எடுத்துக்கலாம். இந்த பேன் இந்த வருஷம் நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு யூடியூப் பர்பஸ்க்காக வாங்கினது. ஹோம் சென்டரில் வாங்கின இந்த பேன் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேன் பற்றின ரிவ்யூ அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதும் 50 ml கீயை சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பு 50 கிராம் உடச்சி வச்சதை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் இருந்து சிம் வச்சுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணி தனியாக முந்திரி பருப்பை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். 2 பெரிய பவுல் அளவுக்கு துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். லோ ஃப்ளேம் வைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேமும் வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். கை விடாமல் கொஞ்சம் கூட கருகாமல் வதக்கி வச்சிடலாம். கேரட் எல்லாமே நெய் கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போது கேரட்டில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது, நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எந்த அளவுக்கு பால் அதிகமாக ஊற்றுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். சூப்பராக இருக்கும். 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போது 1 kg கேரட் எடுத்தால் தான் நல்லா நிறைவாக நமக்கு திருப்தியாக நமக்கு கேரட் ஹல்வா ஸ்வீட் கிடைக்கும். நெய்பர்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு இப்படி ஷேர் பண்ணலாம். நாம் காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் அப்படின்னு இல்லை, பச்சை பாலும் சேர்த்துக்கலாம். அதுலேயே கொதிச்சு நல்லா பொங்கி வரும். கேரட்டும் பாலும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கிளறி விட்டுக்கோங்க. கேரட்டும் பாலும் ரெண்டும் நல்லா கொதிச்சு இந்த மாதிரி பொங்கு வரும். குக்கர்லையும் கேரட் ஹல்வா செய்யலாம், ஆனால் இந்த டேஸ்ட் வராது. நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பால் ரொம்ப அதிகம் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. பால் எந்த அளவுக்கு ஊற்றுறமோ அந்த அளவுக்கு ருசியாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும். பால் அதுலேயே ஊற்றி கொதிக்க வைக்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாம் கலரே போட தேவையில்லை, அதுவாகவே நல்ல ஆரஞ்சு கலராக கிடைக்கும் ஸ்வீட். இவ்வளோ பால் இருக்குது, எப்படி வற்றும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கிளற கிளற சீக்கிரமாகவே வத்திரும். பாருங்கள், நல்லா வத்தி வந்திருக்கு. இப்போது நல்லா கேரட்டும் வெந்திருக்கு.
இப்போது 500 கிராம் சுகர் சேர்த்துக்கலாம். 500 கிராம் சுகர் அதிகம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா 400 கிராம் சுகர் சேர்த்துக்கோங்க. ஆனால் 1 kg கேரட்க்கு 1 லிட்டர் பால் சேர்த்துருக்கோம். சுகர்லெஸ் கோவா சேர்த்துருக்கோம். அதுக்கு எல்லாமே சேர்த்து 500 கிராம் சுகர் கரெக்டாக இருக்கும். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை சேர்த்த உடனே கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். வதக்க வதக்க சரியாயிடும். நாம் செய்கிற இந்த கேரட் ஹல்வா மேரேஜ் ஏதாவது ஃபங்க்ஷனில் வைப்பாங்கள்ல, அது போல் இருக்கும். வேஸ்ட்டே ஆகாது. நம்ம வீட்டில் அவ்வளோ ஜூஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா எல்லோருமே ஆசையாக சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் ரொம்ப இஷ்டமாயிடும். 2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டு அதில் 5 ஏலக்காய் எடுத்து மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுக்கலாம். அதிகமான ஏலக்காய் சேர்த்துக்க வேண்டாம். 1 kg கேரட்டுக்கு 5 நம்பர் ஏலக்காய் போதும். நிறைய ஏலக்காய் போட்டோம்னா அதனுடைய ஃப்ளேவர் தான் நிறைய டாமினேட் பண்ணிடும் ஸ்வீட்டை. அதனால் கோவா ஃப்ளேவரும் நெய் ஃப்ளேவரும் அதிகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த ஃப்ளேவரோடு நம்ம சாப்பிடலாம். ஏலக்காய் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இந்த கேரட் அல்வாக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே என் சிஸ்டர் சத்யா தான் எனக்கு சொல்லியிருந்தா. குக்கிங்கும் ரொம்ப நல்லா பண்ணுவா. அவள் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஜேடி சீனியர் அசிஸ்டண்ட்டாக இருக்கா. இப்போது கேரட்டில் போட்ட பால் சர்க்கரை எல்லாமே மெர்ஜாய் வந்திருக்கு. பாருங்கள், ஒரு மினுமினுப்பு தெரியுது அதில். இப்போது இந்த 200 கிராம் அளவுக்கு கோவா சேர்த்துக்கலாம். கோவா சேர்க்கறதுனால டேஸ்ட் இன்னும் எடுத்து கொடுக்கும். ஸ்வீட் ஷாப்பில் சுகர் போடாத கோவா கேட்டால் கொடுப்பாங்க. கேரட்டில் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கோவாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது எல்லாம் சேர்க்கறதுனால ரிச்சான ஒரு டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. கோவாவை எல்லாமே உடைச்சி விட்டுருங்க. இப்போது கண்டென்ஸ்டு மில்க் 100 கிராம் சேர்த்துக்கலாம். இந்த கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கறதுனால கேரட் அல்வா கொஞ்சம் ஜூஸியாக சாஃப்டாக நல்ல எல்லாமே மெர்ஜாகி கிடைக்கும் நமக்கு. இது சேர்க்கறதுனால வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் கேரட் அல்வா. இந்த மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், உங்களை அடிச்சுக்கவே முடியாது ஸ்வீட் செய்யறதுல. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சாஃப்டான ஒரு கேரட் அல்வாவாக தெரியுது. இப்போ பாருங்க, கொஞ்சமாக ஜீரா வெளியில் இருக்குது. நம்ம கிளறப்பவே தெரியுது. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறி கொடுங்க. ஒரு கேரட் துருவலும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இருக்கும். இப்போ அப்படியே அந்த கோவாவும் அப்படியே ஒரு கிரானியூல்ஸாக ஒட்டி இருக்கும். இப்போவே எடுத்து சாப்பிடலாம்னு இருக்குது. அந்த அளவுக்கு டெக்ஸ்சர் இருக்குது இப்போது கேரட் அல்வா. இந்த பேனில் அடி பிடிக்காது, இருந்தாலும் கிளறி கொடுக்கணும். பாருங்க, இந்த டெக்ஸ்சர் தான் இருக்கணும். இப்போது இந்த மாதிரி ஃப்ரீயாக ஜூஸியாக இருக்கணும் கேரட் அல்வா. ஸ்வீட் ஸ்பெஷலிஸ்ட் எப்படி வரணும்னு காட்டுறாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பதம்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக செய்கிறப்போ நம்ம ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டே வாங்க தேவையில்லை. 80% கேரட் அல்வா இப்போ கம்ப்ளீட். சுகர், கோவா, பால் எல்லாமே மிக்ஸ் ஆகிட்டு ஒரு மெர்ஜாய் வந்திருக்கு. பாருங்க, முன்ன இருந்ததை விட இப்போ எப்படி இருக்குன்னு. அப்படியே அல்வா பதத்துக்கு வந்திருக்கு. பேனில் பிரட்டி எடுத்தால் அப்படியே திரண்டு வருது. இந்த மாதிரி இருக்கணும். இன்னொரு 50 ml கீ சேர்த்துக்கலாம். கீ கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் 1 kg கேரட் அல்வாக்கு இந்த அளவுக்கு நெய் சேர்த்தாதான்
கையில் ஒட்டாமல் ஒரு அல்வா பதத்துக்கு வரும். இப்போ லோ ஃப்ளேம் வச்சு கிளறி விடணும். ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விட்டுடலாம். அந்த கிளிப்பிங்ஸ் மிஸ் ஆயிருச்சு. நம்ம ஊற்றின கீ எல்லாமே வெளியில் வரும். இப்போ நல்லா திரண்டு வந்திருக்கு. அந்த பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாது. அந்த கீ தெரியுது பாருங்கள், எல்லோயிஷாக தெரியுது பாருங்கள். நல்லா சுருண்டு வந்திருக்கு கேரட் அல்வா. பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா ஸ்வீட் ஈஸியாக செஞ்சிடலாம் அவங்க. அவ்வளோ இந்த வீடியோவில் குட்டி குட்டி டிப்ஸ் இருக்குது ஸ்வீட் செய்ய. தீபாவளிக்குன்னு இல்லை, நார்மலாக எப்போ வேணால் செய்யலாம் இந்த ஸ்வீட்டை. ஈஸியான ஸ்வீட் இது. நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கிற இந்த கேரட் அல்வாக்கு இப்போது கேஷ்யூ சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஒயிட் பேனில் இந்த கேரட் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த கேரட்டோடைய கலர் அந்த கீழ கலந்து ஆரஞ்சாக தெரியுது. நம்ம கலரே போடாமல் இந்தளவுக்கு கலர் வந்திருக்கு. லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் சேர்த்ததுனால சுகர் கிறிஸ்டல்லாம் இல்லாமல் இருக்கும் கேரட் அல்வாவில். அதனால தான் அதை சேர்த்துருக்கா. இப்போது ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து எல்லோரும் வெரி பெஸ்ட் ப்ரிப்பரேஷன்னு சொன்னாங்க. சான்ஸே இல்லை, ஷுவராக ட்ரை பண்ணுங்க. சூப்பராக ஜம்முன்னு ஒரு ஸ்வீட் ரெடி. நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிருச்சு. எங்களுக்கு சாப்பிடணும் போல் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கும் சாப்பிடணும்னு தோணியிருக்கும். இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரியான மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். குக்கரில் செய்யலாம், பட் இந்த டேஸ்ட் வராது. எப்படி செஞ்சாலும் ருசியாக தான் இருக்கும் கேரட் அல்வா. ஆனால் இந்த மாதிரி ஒரு டிப்பும் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சேம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இப்படி செஞ்சு பாருங்கள், உண்மையிலேயே எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃபஸ்ட்டு லைக் கொடுங்க. ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பர்வான ஸ்பெஷலான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Abrajida Saravanan. Thank you.